ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் நாம் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்கே நம்ம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கவே இல்லை. இங்கே கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும் அவரவர் விருப்பம். அதே நேரத்தில் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நம்ம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்டில் எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நேற்று நாம சொல்லிட்டோம். நேற்று அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நேற்று நம்ம எடுத்து வந்தது 25,150. இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்று லெவல்ஸ் எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,164 அங்கே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ஒரு ஹை செட் பண்ணுறான் 25,196 அப்படின்னு சொல்லி. நம்மளோட R1 ரீச் பண்ணவே இல்லை. காரணம், நாம் எடுத்திருந்த அந்த 150 ஸ்ட்ரைக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஹை அப்படின்றதே கிட்டத்தட்ட அவனோட க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்திருந்தான். ஹையே ஒரு 2 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அவனோட எல்டிபி அந்த ஹைக்கு கீழே தான் இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் அவனோட எல்டிபி அப்படின்றது அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காத பட்சத்தில் மார்க்கெட்டால் R1 ரீச் பண்ண முடியாது. அதுவும் எக்ஸ்பைரி டேயில் இன்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்க போகுது, டைம் வேல்யூ அப்படின்றது இருக்க போகிறது கிடையாது. ஸோ R1 ரீச் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு. ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து ஹை அப்படின்றது 196 பாயிண்ட் வச்சிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் தான் ஓப்பன்ல இருந்து ஹை வச்சிருக்கான். ஓப்பன்ல இருந்து 30 பாயிண்ட் தான் ஹை வச்சிருக்கான் அப்படின்னா நிஃப்டியோட ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டே கிட்டத்தட்ட 120ல இருந்து 150 பாயிண்ட். ஓகேவா, 120 to 150 பாயிண்ட் ஆவரேஜ் மூவ்மெண்ட் நிஃப்டிக்கு. இப்போ ஓப்பன்ல இருந்து 30 பாயிண்ட் தான் ஹை வந்திருக்கான். அதுக்கு மேல R1 ரீச் பண்றது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மார்க்கெட் ஓப்பன் டு ஹை 30 பாயிண்ட்னா 120 பாயிண்ட் மினிமம் மூவ்மெண்ட் அப்படின்னா அப்போ ஓப்பனுக்கு கீழே 90 பாயிண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உங்களால முடிவெடுத்துக்க முடியும். ஸ்பாட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பார்க்க முடியுது, ப்ரீமியத்தை பத்தி எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பாட்டை பத்தி பார்க்கும்போதே 90 பாயிண்ட் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றவன் ஓப்பனிங் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தோட ஹை அங்கதான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அந்த கேண்டிலோட வீக் அங்கதான் இருக்கு. அடுத்து அந்த ஏரியாவை ரிஜெக்ட் ஆயிட்டான். அந்த ஏரியாவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு நாம சொல்லியிருந்த 25,100 அந்த ஸ்ட்ரைக்குக்கும் கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டு நம்மளோட S1 டச் பண்றான். S1 எத்தனை மணிக்கு டச் பண்றான் அப்படின்னா கரெக்டா 10 மணி கேண்டில்ல டச் பண்றான். நீங்க 10 மணிக்கு 25,150 அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கு என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட் R1 சாரி இந்த S1க்கு கீழே நிக்க தான் வாய்ப்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் ஆகிறான் அப்படின்ற பட்சத்துல ரியல் வேல்யூ மட்டும் கொடுத்தாவே R1க்கு கீழே அந்த S1க்கு கீழே தான் மார்க்கெட்டை முடிச்சாகும். இதெல்லாம் கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். திரும்பியும் நாம சொல்லியிருந்தா அந்த 25,100 அந்த ஏரியால தான் ரிஜெக்ட் ஆகுறான். அங்க ரிஜெக்ட் ஆயிட்டு திரும்பியும் கூட நம்ம S1லயே வரான். இந்த S1 இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போதே புட்டோட ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமா இருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் 81 ரூபானா அவன் கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருப்பான். இந்த ஏரியால நீங்க அவன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 12.50 அந்த ரேஞ்ச். அங்க திரும்பியும்
S1 தாண்டி மேல போக முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கிருந்து கீழே வரான். லாஸ்ட் வீக்கோட ஹை அந்த இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அடுத்து S2 அதுக்கு கீழே நிக்கணும் அப்படின்னா கால் புட் 2 பேரோட க்ளோசிங் பிரைஸ் ஆட் பண்ணா என்ன பிரைஸ் வருதோ அந்த பிரைஸை இந்த ஒருத்தனுக்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருப்போம். அந்த 25,150 அந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும் போதே கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணீங்கன்னா என்ன ப்ரைஸ் இருக்கணுமோ அதை விட அதிகமாக இருக்கான் அப்படின்னும் போதே அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் S2க்கு கீழே தான் நிற்க போகுது அப்படின்றது. நம்ம அதையும் தாண்டி இந்த 2500 இந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சி அதுக்கு கீழே மார்க்கெட் நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 24,900 அப்படின்றது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 850, 800, 700 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எக்ஸ்பைரி ஆயிருந்த அந்த கான்ட்ராக்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ப்ரைஸை பார்த்தா தான் தெரியும். அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரையுமே அடுத்தடுத்த ஒரு 50 ஸ்ட்ரைக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் தான் இருந்தது 900க்கு கீழே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 900 பிரேக் பண்ணி 825 அப்படின்னு சொல்லி ஒரு லோ வச்சிருக்கான். திரும்பி எங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னா அந்த 900 அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ட் ஆயிட்டு இப்போ அதுக்கு கீழே மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். ஸோ நீங்க வெறுமனே இந்த லெவல்ஸை மட்டுமே எடுத்துட்டு இதெல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட் என்ன சொல்லுது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ப்ரீமியத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸ்பாட்டை ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஸ்பாட்டு அவன் ரெஸ்பாண்ட் பண்றது லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, க்ளோசிங் ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இந்த ப்ரைஸ்லாம் ஏன் ரெஸ்பாண்ட் பண்றான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கோடை போட்டிருக்கீங்க, அந்த கோட்டை மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத ப்ரீமியம் தான் சொல்லும். ஸோ ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க செலவு பண்ணக்கூடிய உங்களோட நேரம் குறையும். அந்த நேரத்துல நீங்க ஸ்பாட்ல உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேற டைம் ஃப்ரேம் போட்டு என்ன பேட்டர்ன் இருக்கு, இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன இருக்கு, இதெல்லாம் எப்படி மாறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க மாறுது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எங்க மாறுது அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்குது. அதுல அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம்லாம் உங்களுக்கு மிச்சமாகும் நீங்க ப்ரீமியத்தை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ப்ரீமியம் தான் அல்டிமேட். ப்ரீமியம் சொல்றது தான் ஸ்பாட் கேட்க போகுது. ஸோ நீங்க டைரக்டாவே ப்ரீமியத்தை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம். நம்மளோட அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வர சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க மார்க்கெட்டை ஒரு ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்க இருக்க வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல கால் மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட கோர்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு ஈவினிங். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி நம்ம கிட்ட அடுத்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்ட்ராக்ட் நேற்று எக்ஸ்பைரி ஆயிருந்த அந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் தான் 900க்கு கீழே 700 வரையுமே ஒரு 50 ஸ்ட்ரைக்கும் நல்ல சப்போர்ட்டா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா நேற்றைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்னைய கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்றத நாம இன்னைக்கு இதுக்கப்புறம் 19 ஜூன் இந்த கான்ட்ராக்ட் தான் நாம ட்ரேட் பண்ணுவோம். இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்றத அவெல்லாம் அந்த ஸ்ட்ரைக்ல கிடைச்சிருக்க க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். கூடவே ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம 25,150 கால் புட் இதுதான் நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு. ஓகே, அதை நாம மென்ஷன் பண்ணிப்போம் இங்க.
இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,210, 25,054, 24,744, 24,589. இதை நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்கோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சொல்றது ரவுண்ட் நம்பரா சொல்லியிருந்தோம் அப்படின்னாலுமே எக்ஸாக்டா அந்த புள்ளியில என்ன நம்பர் இருக்கோ 25,210.25 அப்படின்னு நாம ஏன் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க கால்குலேஷன் பண்ணி என்ன ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எக்ஸாக்ட் ப்ரைஸுமே நாம இங்க மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் எந்த ஸ்ட்ரைக்கை பண்ணா வரும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இது எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல எப்படி நாம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நேற்றைய வீடியோலயே நம்ம சொல்லிட்டோம். அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, இப்போ இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 24,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிற வரை 850 கால் இந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்ற பட்சத்துல ஒரு அப்சைட் மூமெண்ட் பெருசா ட்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா இப்போ போன கான்ட்ராக்டை பொறுத்தவரை நமக்கு 900 அதுக்கு கீழே நின்று 700 வரையுமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயுமே ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா இப்போ நாம ட்ரேட் பண்ண போற இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது எதுவுமே இல்லை. எல்லாமே பிரேக் ஆகி இப்போ அதுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 850க்கு மேலே இருக்கிற வரையும் ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் 850க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் பார்க்கும். நம்மளோட இந்த S1 S2 இந்த 2 லெவல் இருக்கு. அதை தாண்டி லாஸ்ட் வீக்கோட லோ இருக்கு. அதை தாண்டி நீங்க இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட மந்தோட S1 அப்படின்றது இங்க இருக்கு. எங்க அப்படின்னா எக்ஸாக்டா 24,540 இந்த பிரைஸ்ல இருக்கு. இந்த பிரைஸை திரும்பியும் வந்து ரீச் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை பண்றதுக்கோ இல்ல செல் பண்றதுக்கோ உண்டான லெவல்ஸ் கிடையாது. நாம நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கே ஸ்பாட்ல லெவலை எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு ப்ரீமியத்தை எப்படி வாட்ச் பண்ணணும் எல்லாமே ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான். ஸோ ப்ரீமியம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தான் நீங்க எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், எங்க வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றதுலாம் தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் கிராஷ் பண்ணா இப்படி ஒரு ட்ரெண்டான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீமியத்தை ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால தான் சொல்ல முடியும். ஸோ ப்ரீமியத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற பட்சத்துல மார்க்கெட்டை தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இந்த ஸ்ட்ரைக்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி, இந்த ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்துருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.